2 பேதுரு 1ஆம் அதிகாரம், அதில் நாம் 3ஆம் வசனத்தை படித்தோம். இப்போது 4ஆம் வசனத்தை படிக்கலாம். இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்திற்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. நாம் கேட்டோம், நம்முடைய ஜீவனுக்கும் தேவபக்தியான வாழ்க்கைக்கும் தேவையான யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது கிருபையின் மூலமாக நமக்கு தந்து கொண்டிருக்கிறது, தருகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஆண்டவருடைய அழைப்பு என்ன அப்படின்னா, இப்போ நோவாவுக்கு இல்லாத ஒரு பெரிய சிறப்பு என்ன அப்படின்னா, நோவா பாவம் செய்யவில்லை என்கிறது உண்மைதான். ஆனால் புதிய உடன்படிக்கையிலேயோ இன்னும் அதிகப்படியான மேன்மையான ஒன்று நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. மற்ற அவர்களுக்கு இல்லாத ஒரு மேன்மையானது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதைத்தான் அதாவது இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பிக்கிறோம், அதாவது பாவம் செய்யாமல் வாழ்கிறோம் அப்படிங்கிறது உண்மை. ஆனால் அடுத்த வரி பாருங்கள், இன்னொன்று இருக்கிறதுலே மிக மேன்மையானது ஒன்று என்ன? திவ்ய சுபாவத்திற்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு. இந்த திவ்ய சுபாவம் என்பது யாருடையது அப்படின்னா தேவனுடையது. இதுதான் சகோதரர்களே புதிய உடன்படிக்கையிலே மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் என்று நாம் சொல்லலாம். பேதுரு இதை தெளிவாக எழுதுகிறார். பவுல் இதை வேறொரு மாதிரி எழுதுவார். பேதுரு நன்றாக அதை தெளிவாக எழுதுகிறார். திவ்ய சுபாவத்திற்கு பங்குள்ளவர்கள், அதாவது திவ்ய சுபாவம் என்பது என்ன? அது தேவனுடைய சுபாவம். நாம் இந்த உலகத்திலே வெறும் பாவம் செய்கிறதை விட்டு தப்பித்து இச்சையினால் உண்டான கேட்டுக்கு தப்பித்து கொள்வது மட்டுமல்ல, மாறாக இப்போ நாம் எப்படி ஆகிறோம்னு கேட்டால், திவ்ய சுபாவத்திற்கு பங்குள்ளவர்களாக அவரை போலவே அவருடைய சுபாவத்திலே நமக்கும் ஒரு பங்கு கிடைக்கிறது என்று சொல்லலாம். இந்த பங்கு கிடைக்கிற இந்த விஷயம் பழைய ஏற்பாட்டில் வாழ்ந்த எந்த தேவதாசர்களுக்கும் இது கிடைக்கவில்லை. அதே போல் தேவதூதர்களுக்கும் கிடைக்கவில்லை, மூப்பர்களுக்கும் கிடைக்கவில்லை, சேராபீன்களுக்கும் கிடைக்கவில்லை. ஒன்றே ஒன்று நமக்கு தான். புதிய உடன்படிக்கையிலே இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டு வாழ்கிற நமக்குத்தான் இது வாக்களிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இருக்கிறதுலே சிகரமானது மனுஷனை ரட்சித்து அவனை உன்னத நிலை என்றால் என்ன அப்படின்னு கேட்டால், தேவனை போல அல்லது தேவனுடைய சுபாவத்திலே பங்கெடுக்கிற அந்த தேவனுடைய அதிகாரத்திலே பங்கெடுக்கிற அந்த நிலை அல்ல, அது அல்ல. தேவனுடைய அதிகாரம், அவருடைய வல்லமை, அவைகளெல்லாம் பெரிது, அதற்கும் நமக்கும் சம்பந்தமில்லை. ஆனால் அவர் எதை நமக்கு கொடுக்கிறார் அப்படின்னு கேட்டால், அவருடைய சுபாவத்திலே பங்குள்ளவர்களாகும் பொருட்டு நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கிறார். அது யாருக்குமே அது கிடைக்கவில்லை. எந்த பெரிய தாசர்களுக்கும் பழைய ஏற்பாட்டில் வாழ்ந்தவர்களுக்கும் கிடைக்கவில்லை, நமக்கு மட்டும்தான் கிடைக்கிறது. ஆகவே இதுதான் மனுஷனை சிகரம் போல அல்லது அவனை அந்த உன்னத நிலைக்கு உயர்த்துகிறது என்பது இதுதான், திவ்ய சுபாவத்திற்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு. அப்போ இந்த சுபாவத்திலே நாம் பங்கடைவோம் அப்படிங்கிறதான் உண்மை. தேவனை பின்பற்றி வாழ்கிற வாழ்க்கையிலே நாட்கள் செல்ல நாம் அவருடைய சுபாவத்திலே பங்குள்ளவர்களாக மாறிக்கொண்டே இருப்போம் அப்படிங்கிறதான். அதிலே ஒரு மிகப்பெரிய சுபாவம் என்ன அப்படின்னு கேட்டால், அல்லது வெகு நிச்சயமாக, வெகு உறுதியாக, வெகு ஆணித்தரமாக ஒரு தேவனுடைய சுபாவம் சொல்லப்பட்டிருக்கிறது. மற்ற எல்லா சுபாவங்களை காட்டிலையும் இந்த சுபாவம் ஆணித்தரமாய் சொல்லப்பட்ட ஒரு சுபாவம் இருக்கிறது. அதை பாருங்கள், லூக்கா 6ஆம் அதிகாரத்திலே, லூக்கா எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 36வது வசனம். லூக்கா 6:36. ஆகையால் உங்கள் பிதா இரக்கமுள்ளவராய் இருக்கிறது போல நீங்களும் இரக்கமுள்ளவர்களாய் இருங்கள். இது பாருங்க, இது முடிஞ்சால் பாருங்கள், அப்புறம் கிடைச்சா கிடைக்கிட்டா, அப்புறம் கிடைக்கலன்னா பரவாயில்ல அப்படிங்கிற அடிப்படையிலே சொல்லப்படவில்லை. அதாவது தெய்வீக அன்பு என்பது சகோதரர்களே, அதனுடைய ஆழம் பெரிது.
அந்த தேவனைப் போலவே நாம் அன்புள்ளவர்களாய் மாறிவிடுவோமா அப்படின்னு சொன்னால் அதுதான் நம்முடைய வாஞ்சை. ஆனாலும் கூட அந்த 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 தேவனுடைய அந்த எல்லையில்லாத அன்பிலே நாம் பங்கடைவதை குறித்து எனக்கு தெரியல. அது அது ஆனால் அது அவ்வளவு பெரிது. நாம் நம்முடைய காரியங்கள் அன்போடு நடக்க வேண்டும், நாம் அன்புள்ள ஒரு நேசிக்க வேண்டும், இதில் எல்லாம் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் தேவனுடைய அன்பு அப்படிங்கிற அந்த அந்த பெரிய விஷயமானது மிகப்பெரியது. ஆனால் இந்த விஷயத்தை எடுத்துக்கொண்டால் இப்போ என்ன வாசித்தோம்? உங்கள் பிதா இரக்கமுள்ளவராக இருக்கிறது போல. இதில் மட்டும் சகோதர சொல்ல ஏதோ கொஞ்சம் கூட குறையல்ல. முழுக்க முழுக்க நம்முடைய பிதா எப்படி இருக்கிறாரோ அப்படியே நம்ம என்ன செய்ய விட முடியும்? மாறிவிட முடியாதா? முடியும். தைரியமாக தான் சொல்லுங்களேன், முடியும். அது கண்டிப்பாக முடியும். அது மற்ற விஷயங்கள் அது ஒருவேளை அதை நோக்கி நாம் போய்கொண்டிருக்கிறோம். ஆனால் இரக்கமுள்ளவர்களாக இருக்கிறது என்பது முழுக்க 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 சாத்தியம். பிதா எப்படி இரக்கமுள்ளவராக இருந்தாரோ, இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கை பாருங்கள். அவர் முழுக்க முழுக்க இதை அடைந்து தீர்த்து முடித்தார். எதை முடித்தார்னு கேட்டால், பிதா இரக்கமுள்ளவராக இருக்கிறது போல இயேசுவும் இரக்கமுள்ளவராக இருந்து தன்னுடைய ஓட்டத்தை முடித்தார். அதே போல நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே பிதா இரக்கமுள்ளவராக இருக்கிறது போல நாமும் இரக்கமுள்ளவர்களாய் மாறி நம்முடைய வாழ்க்கையை முடிக்க முடியும். அப்படிங்கிறதான் நமக்கு இருக்கிற பெரிய நம்பிக்கை. இந்த திவ்ய சுபாவத்தில் மற்ற திவ்ய சுபாவத்தை விட இந்த திவ்ய சுபாவம், தேவனுடைய திவ்ய சுபாவம் என்பது நிறைய இருக்கிறது. அதில் இந்த விஷயம் என்பது நாம் கண்டிப்பாக நாம் ஒவ்வொருவரும் ஒருத்தர் பாக்கி இல்லாமல் எல்லாருமே பிதா இரக்கமுள்ளவராக இருக்கிறது போல நீங்களும் இரக்கமுள்ளவர்களாக இருங்கள். ஒரு சொல்ல இரக்கம் என்பது நம்மிடத்தில் இல்லாத ஒரு விஷயம். நாம் கல் நெஞ்சற்காரர்கள், நாம் இரக்கமற்றவர்கள். ஆனால் நம்மை ஆண்டவர் அழைத்து நம்மை மாற்றி, நீங்கள் நினைக்கிறீர்களா நான் ரொம்ப இரக்கமுள்ளவன் அப்படின்னு சொல்லி? இல்லை, நீங்கள் இன்னும் உங்களை பற்றி அறியவில்லை. நான் ஏதோ பிச்சைக்காரருக்கு 5 ரூபாய்க்கு பதிலாக 10 ரூபா போடுறதுனால நான் இரக்கமுள்ளவனாக இருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கலாம். இல்லை, நம்மிடத்தில் கொடிய இரக்கமில்லாத ஒன்று நமக்குள்ளாக இருக்கிறது. அது அவ்வப்போது வெளிப்படும். அப்படி வெளிப்படும் பொழுது அதை நீங்கள் கண்டுபிடித்து விடலாம். அதை கண்டுபிடித்து அதை என்ன செய்யணும்? அதை அழிக்க வேண்டும். முதல்ல தேவன் எப்படி இரக்கமுள்ளவராக இருக்கிறார் அப்படின்னு சொன்னால், அவர் சதா அந்த அவருடைய அலைவரிசைகளை இந்த வசனங்கள்லாம் நமக்கு தெரியும். இருந்தாலும் அதை ஒரு நிமிஷம் பார்த்து விட்டு வரலாம். அந்த யாத்திராகமம் புஸ்தகம் 33ஆம் அதிகாரத்திலே மோசேயின் இடத்திலே ஆண்டவர் நான் எப்படிப்பட்டவர் அப்படின்னு சொல்லி அறிமுகப்படுத்துகிறார். 34ஆம் அதிகாரம், யாத்திராகமம் 34ஆம் அதிகாரத்திலே, அதாவது மோசே பார்த்ததெல்லாம் இப்படி நாமத்தை கூறுகிற சத்தத்தை கேட்டார். அவரை ஏதோ கொஞ்சம் பார்த்தாரே தவிர மோசே இந்த திவ்ய சுபாவத்திற்கு பங்குள்ளவர்களாக மாறவே இல்லை. இப்போ மோசேயின் இடத்துல ஆண்டவர் என்ன சொன்னார்? 34ஆம் அதிகாரம் 6ஆம் 7ஆம் வசனத்தில், கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போகிற போது அவர், கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகா தயையும் சத்தியமுள்ள தேவன், 1000 தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காக்கிறவர், அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தையும் மன்னிக்கிறவர். அந்த தண்டனை அல்லது விசாரிக்கிறது அப்படிங்கிறது பார்த்தால் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த விகிதாச்சாரத்தை பாருங்கள். தேவன் எப்படி இரக்கமுள்ளவராக இருக்கிறார் அப்படின்னு சொன்னால், அவர் நீதிபரர் தான், அதில் எந்த சந்தேகம் இல்லை. அவர் நீதிபரர், அதில் எந்த சந்தேகம் இல்லை. அவர் பாவத்தை அவர் கஞ்சாடையாய் விட்டு விடுகிறவர் அல்ல, அவர் நீதியாய் நியாயந்திருக்கிறவர். ஆனாலும் அவருடைய காரியமானது 1000 தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காக்கிறவர். அதனால தான் ஏதோ ஒரு விஷயத்திலே சகோதரர்களே, ஏதோ ஒரு விஷயத்திலே யாராவது நம்முடைய முன்னோர்கள் ஏதோ நிறைய இரக்கம் பாராட்டி இருந்திருப்பார்கள் என்று நினைக்கிறேன். அல்லது நம்முடைய முன்னோர்கள் சில பேர் கிறிஸ்தவர்களாக இருந்திருப்பார்கள். அவர்களுக்கு பாராட்டின இரக்கமானது நமக்கு என்ன செய்து விட்டது? நமக்கு கிடைத்திருக்கிறது. ஏதோ நாம் செய்த நீதியின் கிரியினாலே நாம் ரட்சிக்கப்படவில்லை.
எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பாக யாரோ ஒருத்தருக்கு பாராட்டின இரக்கமானது நமக்கும் அந்த 1000 தலைமுறை அப்படிங்கிறத எடுத்து பாருங்கள். அதில் நமக்கும் அது கிடைத்திருக்கிறது என்று நாம் சொல்லலாம். அதே போல் இன்னொரு வசனத்தை பாருங்கள். ஏசாயா 61ஆம் அதிகாரத்தில், ஏசாயா 61ஆம் அதிகாரம், இதெல்லாம் தேவன் எப்படி இருக்கிறார் என்பதை நாம் பார்க்க வேண்டியது. ஏசாயா 61ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஏசாயா 61:2, கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தையும் நம்முடைய தேவன் நீதியை சரிக்கட்டும் நாளையும். இங்கே வருஷம் நாள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ வருஷம் என்பது என்ன? அனுக்கிரகம் அல்லது இரக்கம் பாராட்டுகிறது என்பது ஒரு வருஷம். நீதியை சரி கட்டுகிறது ஒரே ஒரு நாள், ஒரே ஒரு நாள். இப்போ இந்த விகிதாச்சாரத்தின்படி நம்முடைய வாழ்க்கை, நாம் இரக்கத்திலே வளர்ந்துருக்கிற வாழ்க்கையில் இப்படி இருக்கிறதா அப்படின்னு சொல்லி பாருங்கள். இல்லை, நாம் இதை தலைகளாக இருக்கிறோம். ஏதோ ஒரு தடவை இரக்கம் பாராட்டுகிறோம், மற்ற 365 நாட்களும் எப்படி இருக்கிறதுன்னு கேட்டால் தலைகீழாக இருக்கிறது. ஆனால் தேவனோ அப்படி அல்ல. தேவனோ அவர் இரக்கமுள்ளவராக இருக்கிறார். தேவனுக்கு அதாவது தேவன் எப்படிப்பட்டவர்னா, ஆமாம், இந்த விகிதாச்சாரத்தை பார்த்து கொள்ளுங்கள். அதே போல் இன்னொரு விஷயத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 8ஆம் அதிகாரத்தில், வெளிப்படுத்தின விசேஷம், இதெல்லாம் தேவன் எப்படி இருக்கிறார் அப்படிங்கிறதை பார்க்கிற விஷயங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 8ஆம் அதிகாரத்தில், அங்கே பரலோகத்தில் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், அவர் 7ஆம் முத்திரை உடைத்த போது பரலோகத்தில் ஏறக்குறைய அரை மணி நேரம் அளவும் அமைதல் உண்டாயிற்று. இது ஒரு வித்தியாசமாக இருக்கிறது. பார்த்தீங்களா? பரலோகத்திலே எந்த நேரம் எப்படி இருக்கும்? எந்த நேரமும் துதி, ஆராதனை, சத்தம், இப்படி ஓயாமல் பரலோகமே என்ன செய்யும் கேட்டால் ஒரே ஆராதனையாகத்தான் இருக்கும். பரலோகத்தில் போனீங்கன்னா அங்கே மூஞ்சியை வாடலாக வச்சுக்கிட்டு, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, எனக்கு கொஞ்சம் டென்ஷனாக இருக்குது, அல்லது எனக்கு ஒரு மாதிரி மூடு சரியில்லை அப்படின்னெல்லாம் நீங்கள் யாரையுமே பார்க்க முடியாது. அங்கே எப்படி இருக்கும்? எல்லாரும் சந்தோஷத்தோடு என்ன செய்வார்கள்? சந்தோஷத்தோடு துதித்து கொண்டு அல்லேலூயா அல்லேலூயா என்று பாடிக்கொண்டு, தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், ஒரே ஜாலி தான். போங்க, ஒரே ஜாலி தான் அங்கே இருக்கு. நாம் தான் உம்முன்னு முகத்தை வச்சுக்கிட்டு இருப்போம், அங்கே திருப்பிட்டு இருப்போம், இங்கே திருப்பிட்டு இருப்போம். ஆனால் பரலோகம் என்பது அப்படி அல்ல. பரலோகம் எந்த நேரமும் சத்தமாக, பெருஞ்சத்தமாக, பெரிய இறைச்சலை போல சத்தம் நிறைந்ததாக, எல்லாமே துதியினால் நிறைந்திருக்கும். ஆனால் இந்த இடத்துல என்ன ஆகிவிட்டது? இந்த 7ஆம் முத்திரையை உடைத்த போது மட்டும் அரை மணி நேரம் அளவும் அமைதல் உண்டாயிற்று. ஏன் அமைதல் உண்டாயிற்று அப்படின்னு சொன்னால், இந்த 8ஆம் அதிகாரத்திற்கு முந்தைய அதிகாரம் எல்லாமே அந்த சபையை குறித்து சொல்லப்பட்ட காரியங்கள், அப்புறம் இது போல தான் இருக்கும். இந்த 8ஆம் அதிகாரத்திலிருந்து தான் நியாயத்தீர்ப்பு, இந்த பூமிக்கு தேவனால் வருகிற அந்த மகா கோபாக்கினை, அல்லது தேவனை இந்த பூமியை நியாயந்திருக்கிற அந்த தேவனுடைய கோபாக்கினை எல்லாம் இந்த பூமியின் மேல் ஊற்றப்படுகிற அந்த காரியம் ஆரம்பமாகிறது. அப்படி ஆரம்பமாகும் பொழுது அங்கே என்ன செய்து விட்டதுன்னு கேட்டால், அரை மணி நேரம் அளவும் அமைதல் உண்டாயிற்று. ஏன்னு கேட்டால், எல்லாருமே கொஞ்ச நேரம் ஒரு பெரிய சண்டை வரப்போகுது அப்படின்னு சொன்னால் ஒரு அமைதியாக இருக்கிறது போல், அல்லது செய்யக்கூடாத ஒன்றை செய்ய போகிறோம்னு சொன்னால் எல்லோரும் என்ன செய்கிறது அப்படின்னு அமைதியாக இருக்கிறது போல் அவங்க அப்படி இருந்தாங்க. ஏன்னு கேட்டால், தேவன் சதா இந்த பூமிக்கு என்ன செய்து கொண்டிருந்தார்? இரக்கம் பாராட்டி இரக்கம் பாராட்டி இரக்கம் பாராட்டி கொண்டே இருந்தார். ஆனால் இப்பொழுது முதலாக இந்த பூமிக்கு என்ன வரப்போகிறது? நியாயத்தீர்ப்பு வரப்போகிறது. ஆகவே இது என்ன இப்படி, இது வித்தியாசமாக இருக்குதே, இது நடக்கக்கூடாது, நடக்க வேண்டி இருக்குதே அப்படின்னு என்ன செய்யப்பட்டது? அப்போ இதிலிருந்து என்னன்னு கேட்டால், தேவதூதர்களுக்கானாலும் சரி, அங்கே இருக்கிற கோடி தூதர்கள் எல்லாருக்குமே எப்படின்னு கேட்டால், இது தேவன் செய்கிற எப்போதாவது ஒரு செய்கிற வேலையாயிற்றே அப்படின்னு அவர்கள் அமைதியாகிவிட்டார்கள், அமைதியாகிறார்கள். அங்கே தேவன் சதா இரக்கம் பாராட்டி கொண்டு இருக்கிறவர் ஒரு நாளிலே ஒன்றை செய்ய போகிறாரே, அது நியாயத்தீர்ப்பு. இந்த 7 தூதர்கள், அவர்கள் 7 எக்காங்கலங்கள் கொடுக்கப்பட்டது. அவர்கள் எல்லாரும் செய்யும் பொழுது ஒவ்வொன்றாக நீங்கள் அதற்கப்புறம் வாசித்து பார்த்தால் ஒவ்வொரு நியாயத்தீர்ப்பு அந்த பூமிக்கு வந்து கொண்டே இருக்கும்.
அப்போ இதுலேருந்து என்ன கற்றுக்கொள்கிறான்னு கேட்டால், தேவன் செய்கிற அபூர்வமான வேலை என்றால் என்னன்னு கேட்டால் நியாயந்திருக்கிற வேலை. அவர் எப்பொழுதும் சந்தோஷமாய் செய்கிறது எது? இரக்கம் பாராட்டுகிறது. அப்போ கொஞ்சம் வருத்தப்பட்டுக்கிட்டு அல்லது கொஞ்சம் எல்லாருமே பாருங்கள் அமைதியாயிட்டாங்க. எல்லாருமே அமைதியாகி என்ன செய்கிறது ஆனால் இது அப்படின்னு எல்லாம் அமைதியாக நிற்கிறாங்க. தேவனுடைய முகத்தை பார்த்து கொண்டு அமைதல் உண்டாயிற்று. அப்போது தேவன் சகோதரர்களே அபூர்வமாக எப்போதாவது ஒன்று செய்கிறதான் நியாயந்திருக்கிறது. ஆனால் நியாயம் தீர்த்துத்தான் ஆக வேண்டும். ஆனால் அது அபூர்வ கிரியாக இருக்கிறது, எப்பொழுதாவது நடக்கிற கிரியாக இருக்கிறது. ஆகவே அங்கே அமைதல் உண்டாயிற்று. இப்போ இந்த தெய்வீக சுபாவத்திலே நாம் சகோதரர்களே தேவனை போல மாறும்படிக்கு நாம் தலைகீழாக நாம் இருக்கிறோம். நம்முடைய இந்த விகிதாச்சாரத்தை எடுத்து பாருங்கள். வருஷம் 365 நாளும் குறை பேசிகிட்டே இருக்கிறோம், குற்றம் சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். எப்பொழுதாவது சில புருஷர்களை பார்த்தால் மனைவிமார்களுக்கு அந்த வருஷத்துக்கு அத்தி பூத்த மாதிரி, இன்னைக்கு எங்கள் வீட்டுக்காரருக்கு என்ன நடந்துச்சு, அவர் என் மேலே பிரியமாக பேசிட்டாரு, அல்லது இந்த விஷயத்தை வழக்கமாக அவர் வானத்துக்கும் பூமிக்கு குதிப்பார், ஆனால் இன்னைக்கு பரவாயில்லைன்னு சொல்லிட்டாரு, நான் என்னை கிள்ளி பார்த்துக்கிறேன், நான் காண்கிறது நனவா, என் வீட்டுக்கார் வாயிலிருந்து இப்படி இரக்கமுள்ள ஒரு வார்த்தை வந்து விட்டதா, அல்லேலூயா ஸ்தோத்திரம் அப்படின்னு சில சகோதரிகளுக்கு எப்படின்னா வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு சந்தோஷம் வருகிறது. ஆனால் இதே டெய்லியும் நடந்தா, டெய்லியும் பரவாயில்லம்மா அப்படின்னு வீட்டுக்காரர் சொல்லிட்டு இருந்தா அந்த மனைவி எப்படி செய்வா? அவளுக்கு எப்படி இருக்கும்? உடம்பே நல்ல சுகமாயி வீட்டுக்குள்ள என்னது ஒரே டான்ஸு ஆடி பாடி கொண்டாடி அப்படி வருமா இல்லையா? ஆனால் அப்படி ஒரு இரக்கமுள்ள ஒரு புருஷனை நம்முடைய மனைவிகள் கண்டிருக்கிறார்களா? இன்னமும் சில மனைவிகள் பயப்படுகிறார்கள், இருக்குன்னு பயம். அதே போல சகோதரிகளை நினைச்சா அதான் சில புருஷர்களுக்கு வீட்டுக்கு போறக்கே பயமா இருக்குது, கொஞ்சம் அப்புறம் போகலாம் அப்படி. ஏன்னா இரக்கமில்லாத பேச்சு, அப்படியேங்கப்பா பேசுகிற பேச்சை பார்த்தா அழகான பெண் தான், அதிலெல்லாம் குறையில்லை, ஆனால் பேச்சை பார்த்தா பயங்கரமாக இருக்குது. இல்லை, என்ன காரணம் சகோதரர் சொல்லி? நம்முடைய விகிதாச்சாரம் தேவனைப் போல் இல்லை. தேவனோ 365 நாள் இரக்கம் பாராட்டுகிறார், ஒரு நாள் நியாயந்திருக்கிறார். அல்லது அவருடைய நியாயத்தீர்ப்பு என்பது அபூர்வ கிரியாக இருக்கிறது. ஆகவே அருமையான சகோதரர் சொல்லி, இயேசுவோ இந்த பூமியிலே வாழ்ந்த பொழுது இந்த தேவனுடைய இரக்கத்தை அவர் அப்படியே காண்பித்தார். அதை அவர் சொல்லி கொடுத்தார் மற்றவர்களுக்கு. ஒரு தடவை அவரிடத்திலே ஒரு மனிதன் கேட்கிறான். நியாயப்பிரமாணத்திலே பிரதானமான கற்பனை என்ற அதெல்லாம் கேட்டு அவன் விவேகமாக உத்தரவு சொல்கிறான். அதனால ஆண்டவர் அவனை பாராட்டினோடனே அவனுக்கு கொஞ்சம் பெருமை வந்துருச்சு. அப்படின்னா இப்போ எனக்கு அடுத்தது யாருங்க, நான் இப்போ என்ன செய்யணும் அப்படின்னு. இப்போ சில நேரங்களில் நமக்கு நான் வளர்ந்துட்டேன், எனக்கு பைபிள் தெரியும், எனக்கு நன்றாக ஜெபிக்கிறவன் அப்படின்னு ஒரு பெருமை வந்துடுது அல்லவா? ஆவிக்குரிய உயர்வு நாமே யாராவது நம்மளை பாராட்டி, பரவாயில்ல பேர், நீங்கள் நல்லா சொல்கிறீங்க பிரதர், நல்லா பேசுனீங்க பேர் அப்படின்னு சொல்லிட்டாவே நமக்கு ஒரு கெத்து வந்துடுது. அந்த மாதிரி அந்த வசனத்தை பாருங்கள். லூக்கா 10ஆம் அதிகாரத்திலே, லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்திலே, அவன் தன்னை நீதிமான் என்று காண்பிக்க மனதாய் அவன் என்ன சொல்கிறான்? எனக்கு பிறன் யார் அப்படின்னு சொல்லி அவன் கேட்கிறான். அப்போது ஆண்டவர் லூக்கா 10ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம், அவர் அவனை நோக்கி நிதானமாய் உத்தரவு சொன்னாய், அப்படியே செய், அப்பொழுது பிழைப்பாய் அப்படின்னு சொல்கிறார். அதோடு அவன் விட்டுருக்கலாம். அவன் எனக்கு பிறன் யார், தன்னை நீதிமான் என்று காண்பிக்க மனதாய் பிறன் யார், இப்போ நான் என்னங்க பண்ணணும், நான் நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ந்துட்டேன், நான் இப்போ என்ன செய்யுது, அடுத்த வாரம் பிரசங்கம் பண்ணட்டுமா அப்படிங்கிற மாதிரி அவன் கேள்வி கேட்குறான். அல்லது நான் சபையில் இருக்கிற எல்லாருக்கும் நான் புத்தி சொல்லட்டுமா அப்படிங்கிற மாதிரி அவன் கேள்வி கேட்குறான். ஆண்டவர் சொல்கிறார், என்ன சொல்கிறார்? அப்போ தான் சொல்கிறார், அந்த எரிகோவுக்கு போன அந்த மனிதன் அவனை பற்றி சொல்லுகிறார். அவனை பற்றி சொல்லிவிட்டு கடைசியில் அந்த கதையை சொல்லி முடித்த பின்பு
36ஆம் வசனம், இப்படி இருக்க கள்ளர் கையில் அகப்பட்டவனுக்கு இந்த 3 பேரில் எவன் பெறனாய் இருந்தான், உனக்கு எப்படி தோன்றுகிறது அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது, பிரசங்கம் பண்ண போனவனும் அல்ல, ஆசாரியனாயிருந்து பலி செலுத்த போனவனும் அல்ல, யார் யார் அப்படின்னு சொல்லி அவனுக்கு விளங்கிருச்சு. ஏன்னா லேவியனும் ஆசாரியனும் நாங்கள் யார் தெரியுங்களா, நாங்கள் மூப்பருங்க, நாங்கள் எங்களுக்கு வேலை இருக்குது, நான் போய் பிரசங்கம் பண்ண போகணும், நான் போய் பலி செலுத்த போகணுங்கிற பெரிய ஆள் தோரணை. இந்த குழியில் விழுந்து கிடக்கிற அவனுக்கு 1000 ஆள் இருப்பாங்கப்பா, நமக்கெல்லாம் நான்லாம் அந்த வேலையை செய்வேனா, நான் யார் தெரியுமா அப்படின்ட்டு அவன் போனான். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், இந்த 3 பேரில் எவன் உனக்கு பெறனாய் இருந்தான் அப்படின்னு சொல்லும் பொழுது அவன் கண்டுபிடிக்கிறான். என்னது? அதற்கு அவனுக்கு இரக்கம் செய்தவனே, இரக்கம் செய்தவனே. இப்போ அவனுடைய பெருமையெல்லாம் போயிடுச்சு. இப்போ அவன் புரிந்து கொண்டான், நான் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர்ந்திருக்கிறேன் என்றால் என்ன அர்த்தம் கேட்டால், பிரசங்கம் பண்ணுகிறதற்கு போகிறதல்ல, மாறாக நான் இரக்கம் காண்பிக்க வேண்டும், இரக்கம் காண்பிக்க வேண்டும். நாம் சில நேரங்களில் வளர்ந்து விட்டோம் என்று நினைக்கிறோம் சகோதர சொல்லி. அப்படியானால் நாம் என்ன செய்ய வேண்டும்? குற்றுயிராய் குலையுயிராய் கிடக்கிற மனிதர்களுக்கு உதவி செய், இரக்கம் காண்பி. நீ வளர்ந்ததற்கு என்ன அடையாளம்? சும்மா வேத அறிவு பெருகிவிட்டதா அடையாளம்? அல்லது நன்றாக ஜெபிக்கிறேன் என்பதா அடையாளம்? இல்லை. இரக்கம் செய், தேவையுள்ள மனிதனுக்கு இரக்கம் செய், அதுதான், அப்படியே செய் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். இன்னொன்றை பாருங்கள், லூக்கா 16ஆம் அதிகாரத்தில் இந்த ஐஸ்வர்யானுடைய பாவம் என்றால் என்ன என்று நினைக்கிறீர்கள்? ஐஸ்வர்யான் லாசரு கதையிலே ஐஸ்வர்யானுடைய பாவம் என்ன? பாவம் என்றால் அவன் தன்னுடைய சொந்த காசு, அவன் ஒன்றும் சகையை போல ஏமாற்றி வாங்கினவன் அல்ல, அவன் சொந்த பணம், அவனுடைய பரம்பரை சொத்தில் உட்கார்ந்துக்கிட்டு சாப்பிட்றான். இதில் என்னங்க தப்பு? நான் என்னோட காசு, நான் சம்பாரித்த காசில் நான் சாப்பிடுகிறேன், நான் என்ன பிடிங்காதுன்னுட்டேன், நான் என்ன யாருக்கிட்ட நான் திருடுறேன்னா, நான் கொலை செஞ்சேனா, நான் யாராவதுகிட்ட வழிப்பறி பண்ணேன்னா, இல்லை, இது என்னுடைய சொந்த காசு, எங்கள் அப்பா ஐஸ்வர்யம் உள்ளவர், நான் ஐஸ்வர்யம் உள்ளவர், நான் நன்றாக துணி போடுறேன், நான் சாப்பிட்டு கொண்டிருக்கிறேன் அப்படின்னாரு. ஆனால் அவன் மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட போது அவனுக்கு ஏனுங்க ஒரு துளி தண்ணி கிடைக்கல, ஒரு சொட்டு தண்ணி ஏன் அவனுக்கு கிடைக்கல? அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? என்ன காரணம்னா, இவன் நன்றாக சாப்பிட்டு வீட்டு வாசலில் டைல்ஸ் போட்டு வீடு கட்டி வாசலில் இருக்கிறான். என்ன கால் வச்சா எனக்கு காலில் மண்ணு படக்கூடாது, நான் பெரிய ஆள் இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறான். ஆனால் அந்த வாசலில் ஒருத்தன் கிடக்கிறான். என்ன கிடக்கிறான்? 20ஆம் வசனத்தை பாருங்கள். லாசர் என்னும் பெயர் கொண்ட ஒரு தரித்திரம் இருந்தான், அவன் பருக்கள் நிறைந்தவனாய் அந்த ஐஸ்வர்யனுடைய வாசல் அருகே கிடந்து. அப்போ என்னன்னா, இவனுடைய பாவம் என்றால் என்ன, ஐஸ்வர்யானுடைய பாவம் என்றால் என்னன்னு கேட்டால், அவனொன்றும் ஏமாற்றி பிழைத்து ஏமாற்றி சம்பாதித்து சம்பரமாய் சாப்பிட்டவன் இல்லை, சொந்த காசு தான், அவனுடைய சொந்த காசு தான். ஆனால் அவனுடைய பாவம் என்றால் என்னன்னு கேட்டால், வெளியில் வாசற்படியில் கிடக்கிற அவனுக்கு நீ கொடுக்கலையேப்பா, நீ கொடுக்கலையே, அவனுக்கு இரக்கம் காண்பிக்கலையே. பணம் எல்லாரிடத்துலையும் தேவன் எல்லா பணத்தையும் கொடுப்பதில்லை. சில இடத்துல அதிகம் கொடுத்திருக்கிறார், சில இடத்துல குறைவாய் கொடுத்திருக்கிறார், சிலர் இடத்துல எதையுமே தருகிறதே இல்லை ஆண்டவர். அப்படிப்பட்டவர்கள் பசிக்கு சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாமல் கிடக்கிறார்களே, அவன் வேதனையோடு, எப்போ அவனை ஒரு ஆஸ்பத்திரிக்கு ஒரு வைத்தியன் இடத்துல கூட்டிகிட்டு போயிருக்கலாமே, அவன் எவ்வளோ மோசமாக கிடக்கிறான். அல்லது ஒரு நல்ல சோறு இல்லையே பாருங்க. அதாவது அந்த இவங்கெல்லாம் தின்னு பெருத்தவங்க, இவங்க வேஸ்ட் பண்ணுறவங்க சாப்பாட்டை. அவன் கேட்குறான், அந்த லாசர் அந்த துணிக்கை அந்த மேசையிலிருந்து நம்மளுக்கு தான் சாப்பிட்டா ஃபுல்லாக சாப்பிட்றது கிடையாது, எனக்கு பிடிக்கல. சகோதரர்களே, வாலிபர்களே, சிறு பிள்ளைகளே கேளுங்கள், சபையிலே நீங்கள் சாப்பாடு வாங்கும் பொழுது கூட நீங்கள் எதையும் வீணாக்காதிருங்கள், வீணாக்கி கொண்டே அங்கே கொட்டாதிருங்கள். ஏனென்றால் உங்களுக்கு எவ்வளோ முடியுமோ அதை மட்டும் வாங்கிக்கங்க, வீணாக்காதீங்க தயவுசெய்து. ஏன்னா அது காணிக்கை பணம். காணிக்கை பணம் என்பது பரிசுத்தமானது. அந்த பரிசுத்தமான பணத்திலே ஒரு பொருளை வாங்கி சாப்பாடு செய்யும் பொழுது அதை தயவுசெய்து வீண் பண்ணக்கூடாது. அதை மிச்சம் வச்சுருந்தா யாராவது சாயந்தரத்தில் நம்ம ஆளுகளே சாப்பிடலாம், அல்லது தேவையுள்ளவர்களுக்கு கொடுக்கலாம், வீண் பண்ணக்கூடாது. இந்த மனிதனுடைய பாவம் என்றால் என்னன்னு கேட்டால், தேவையோடு கிடக்கிற அவனுக்கு என்ன இல்லை, இரக்கம் இல்லை, இரக்கம் இல்லை. அதுதான் நியாயத்தீர்ப்பு நாளில் அவனுக்கு துளி கூட இரக்கம் கிடைப்பதற்கு வாய்ப்பே இல்லாமல் போய்விட்டது.
யாக்கோபு 1ஆம் அதிகாரத்தை பாருங்கள் சகோதரர்களே. நாம் அநேக விஷயங்களிலே குறைவுள்ளவர்களாக இருந்தாலும் கூட அங்கே என்ன எழுதப்பட்டிருக்கிறது பாருங்கள். யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 13வது வசனம், ஏனென்றால் இரக்கம் செய்யாதவனுக்கு இரக்கமில்லாத நியாயத்தீர்ப்பு கிடைக்கும், நியாயத்தீர்ப்புக்கு முன்பாக இரக்கம் மேன்மை பாராட்டும். ஒரு ரகசியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த வசனத்தின்படி நாளைக்கு நீங்கள் பரலோகத்துக்கு போகிறீர்கள், நியாயத்தீர்ப்பு நடக்கிறது. கண்டிப்பாக நம்ம எல்லாருக்கும் நியாயத்தீர்ப்பு உண்டு. அங்கே ஆண்டவர் நம்மை குறித்து சொல்லப்பட்ட நாம் தேவனுக்கு செய்ய வேண்டிய காரியங்களில் எதெல்லாம் தவறினோம் என்று அங்கே பட்டியல் இருக்கும். அந்த பட்டியல் ஆண்டவர் படிச்சுட்டு இருக்கிறாரு. இந்த படிக்கும் பொழுது இப்படி செய்ய தவறின காரியங்களுக்கெல்லாம் இவனுக்கு என்ன பண்ணுறது, இவனுக்கு தண்டனை கொடுக்கலாம் அப்படின்னு முடிவு வரும் பொழுது அப்புறம் இன்னொன்று படிக்கிறாங்க. என்ன படிக்கிறாங்கன்னா, இந்த மனுஷன் தேவையோடு இருக்கிற மற்றவங்களுக்கு நிறைய இரக்கம் பாராட்டினானுங்க, நிறைய அவங்களுக்கு உதவி செஞ்சான், அவங்கள வெகுவாய் இவன் இரக்கம் செய்தான் அப்படிங்கிறதும் எழுதிக்கிறத பார்க்கும்போது, அப்படியா, இவனோட வாழ்க்கை பார்த்தா குறைவுள்ள வாழ்க்கையாக தான் இருக்குது. அந்த அடிப்படையில் இவனை பார்க்கும்போது இவனை அவ்வளோ தூரம் ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருக்குது. ஆனால் இவன் மற்ற சில இரக்கம் பாராட்டுகிற விஷயத்துலைங்க இவன் பரவாயில்லைங்க அப்படின்னு ஒரு தேவதூதன் படித்து சொன்னால், அப்படின்னா பரவாயில்ல, இவன் பிறருக்கு இரக்கம் பாராட்டினானா அப்போ நானும் என்ன செய்கிறேன், வேண்டாப்பா, நீ உன்னோட மேலே சொல்லப்பட்ட குறையெல்லாம் நானும் மன்னிச்சு விட்டுறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லிடுறார். ஆமாம், இரக்கம் பாராட்டுகிறவனுக்கு, இரக்கம் செய்யாதவனுக்கு இரக்கமில்லாத நியாயத்தீர்ப்பு தான் கிடைக்கும். அதுதான் சொல்கிறேன். என்னங்க இப்போ என்னங்க செலவாக போயிரு, ஒரு டம்ளரில் தண்ணி இருக்குது, அதில் தொட்டு கொண்டாந்து வாயில் வைக்கிறதுக்கு என்னங்கன்னா அது கூட உனக்கு கிடைக்காது. ஏன் கிடைக்காது? நீ பிறருக்கு நீ இரக்கமே காண்பிக்கலையே. அதனால கடைசி நாளில் சகோதரர் சொல்லி நாம் பரலோகத்தில் போகும்போது நம்மை காப்பாற்றுகிறது சில நேரங்களில் நம்முடைய இரக்கம் நம்மை காப்பாற்றும் சகோதரர் சொல்லி. அதைத்தான் ஆண்டவர் மலைப்பிரசங்கத்தில் சொன்னார், இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்றால் நானும் தேவனுக்கு முன்பாக மகா பெரிய தேவையோடு இருக்கிறேன். அப்போ இயேசு கிறிஸ்து சகோதரர் சொல்லி நீங்கள் அவருடைய வாழ்க்கை சரீரத்தை படித்து பாருங்கள். மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான், இந்த 4 புத்தகத்தையும் கவனமாய் வாசித்து பாருங்கள். அதில் இயேசு கிறிஸ்து பாராட்டின இரக்கங்களை பாருங்கள். அதில் அவர் பாராட்டின கடைசி இரக்கம் என்ன? நம்ம எல்லாருக்கும் தெரிந்த இரக்கம். நமக்கு நேரமில்லை, அதனால் இதையெல்லாம் தியானிப்பதற்கு நேரமில்லை. லூக்கா கடைசி அங்கே அவர் சிலுவையில் அறையப்பட்ட பொழுது 23ஆம் அதிகாரம் 34வது வசனம், லூக்கா 23:34, அப்பொழுது இயேசு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். இப்படி சொல்லும் பொழுது அவர்கள் செய்தது என்ன? அவருடைய வஸ்திரத்தை சீட்டு போட்டு எடுத்துக்கொண்டார்கள். பாருங்கள் சகோதரர் சொல்லை, இரக்கத்தின் சிகரம், இரக்கத்திலே சிகரமானது என்ன அப்படின்னு கேட்டால், நம்மை கொலை செய்கிறவர்கள், நம்மை உயிரோடு கூட எரிக்கிறவர்கள், எதிர்காலத்தில் என்ன நடக்கும் என்று நமக்கு தெரியாத சகோதரர் சொல்லை, கிறிஸ்துவின் நாமத்து நிமித்தம் உபத்திரவங்களுக்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். உயிரோடு எரிக்கப்படலாம், அல்லது உயிரோடு சிலுவையில் அறையப்படலாம், உயிரோடு கொல்லப்படலாம், எது வேணாலும் நடக்கலாம். எனக்கு தெரியாது. ஆனால் ஒன்றை மட்டும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், அப்படி நமக்கு செய்கிற எல்லார் பேரில் என்ன செய்யணும்? இரக்கம் பாராட்டுங்க. அப்படியா? நீங்கள் எதிர்காலத்தில் வாலிப பிள்ளைகள் எல்லாரும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், எதிர்காலத்தில் யாருக்கு என்ன நடக்கும் என்று தெரியாது. ஆனால் அப்படி நடக்கும் பொழுதெல்லாம் இது ஒன்றை செய்து விடுங்கள். ஸ்தேவான் நல்ல வாலிபன், இன்னும் கல்யாணம் கூட ஆகலை. சபையில் இருக்கிறவங்க என்ன நினச்சிருப்பாங்க? வாலிப சகோதரனாக இருக்கிறான், நல்ல வைராக்கியமாக இருக்கிறான், ஒரு நல்ல தேவபக்தியுள்ள பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைப்போம், சபைக்கு பிரயோஜனமாக இருப்பான் அப்படின்னு தானே நினச்சிட்டு இருந்திருப்பாங்க. ஆனால் அவனுக்கு என்ன நடந்தது?
கல்லால் எரியப்பட்டு அவன் கொல்லப்பட்டான். முதல் இரத்த சாட்சி. ஆனால் கொஞ்ச நாள் எரிந்து பிரகாசித்தான். அந்த கொஞ்ச நாள் எரிந்து பிரகாசித்ததிலே அவன் பெற்றுக்கொண்டது என்ன? அவன் கண்டுபிடித்தது என்ன ஆண்டவரிடத்திலே? அந்த வசனத்தை பாருங்கள். அப்போஸ்தலர் நடபடிகள் 7ஆம் அதிகாரம். கொஞ்ச நாள் வாழ்க்கையிலே அவன் ஒன்றை கண்டுபிடித்தான். ஆண்டவரிடத்திலிருந்து கண்டுபிடித்தான். இயேசு எப்படி இருந்தாரோ அப்படி கண்டுபிடித்தான். 7ஆம் அதிகாரம் 60வது வசனம். 7ஆம் அதிகாரம் 60வது வசனம். அவனோ முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிருங்க ஆண்டவரே. என்ன பாருங்க, ஒரு மனுஷன் சாகிற நேரத்திலே இரக்கம் வழிந்தோடுகிறது. ஐயா, அவன் அடிக்கிற கல்லு உன்னோட ரத்தத்தை வழிந்தோட செய்கிறதே, உனக்கு வலிக்கலையா? இல்லை, என்னிடத்துல இரக்கம். அதாவது இயேசுனுடைய விழாவிலே ஓங்கி குத்தினார்கள். அந்த குத்தினவர்களிடத்தில் என்ன இருந்து வந்தது? ஆண்டவரிடத்திலிருந்து இரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டு வந்தது. அது என்னது? அது இரக்கமுள்ளதாக இருந்தது. இரக்கத்தின் தண்ணீர், இரக்கத்தின் ஒரு 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 பசியோடு இருக்கிற, தாகமாக இருக்கிறவனுக்கு தண்ணீர் கொடு அப்படின்னு சொல்லுகிறது போல அந்த இரக்கத்தின் தண்ணீர் தான் அவருடைய விழாவிலிருந்து புறப்பட்டு வந்ததை தவிர வேறொன்றும் இல்லை, வேறொன்றும் வரவில்லை. இந்த ஸ்தேவானை பாருங்கள், எல்லாரும் கல்லெறிந்து கண் போய்விட்டது, மூக்கு போய்விட்டது, முகம் சிதைந்து விட்டது. ஆனால் இருக்கிற அந்த கொஞ்ச நேரத்திலே கொஞ்சம் ஆவிசம் அப்படியே எந்திரிச்சு முழங்கால் போட முடியுமா? போட முடியாது. கால் எலும்பு ஒடித்து விட்டார்கள், கையெலும்பை ஒடித்து விட்டார்கள். எப்படியோ முழங்கால் போட்டு அவன் சொல்லுகிறது என்ன? ஆண்டவரே இந்த பாவத்தை என்ன செய்யாதிரும், இவர்கள் மேல் சுமத்தாதிரும். சகோதர சொல்ல, இந்த இரக்கத்தை கொஞ்சம் ரட்சிக்கப்பட்டு கொஞ்ச நாளிலேயே ஸ்தேவான் கண்டுபிடித்தது போல இந்த திவ்ய சுபாவத்திற்கு பங்குள்ளவனாய் ஸ்தேவான் மாறிவிட்டானே. ஆனால் ஆபேலின் இரத்தத்தை பாருங்கள். ஆபேலின் ரத்தமோ அல்லது வெளிப்படுத்தின விசேஷத்திலே நீங்கள் வாசிக்கிற சில பேருடைய ரத்தமோ அப்படின்னு கேட்டால் அது என்ன சொல்லி கூப்பிடுகிறது? ஆண்டவரே, எதுவரைக்கும் எங்கள் எங்களை இப்படி பண்ணவங்களுக்கு நியாயத்தீர்ப்பு செய்யாமலும் பழிவாங்காமலும் இருப்பீர்கள் என்று சத்தமிட்டதாம். ஆனால் இயேசுவின் ரத்தமோ அல்லது ஸ்தேவானுடைய ரத்தமோ அல்லது நம்முடைய ரத்தமோ என்ன சொல்ல வேண்டும்? ஆண்டவரே, என் புருஷனுக்கு எப்பொழுது என் புருஷனை பழி வாங்குவீங்க? அவர் வண்டியில் போகிற போது அடிபடணும், அவர் அடிபட்டால் அவருக்கு புத்தி வரும் அப்படின்னு வருதா? இல்லை, ஒவ்வொரு தடையும் சகோதர சொல்ல இரக்கம் பாராட்டுங்கள், நியாயத்தை கேட்க வேண்டும். அதெல்லாம் நான் தப்பு சொல்ல, அது வேற. நியாயத்தை கேட்க வேண்டும், பிள்ளைகளுக்கு புத்தி சொல்லி கொடுக்க வேண்டும், சகோதரரை திருத்த வேண்டும், எல்லாம் சரிதான், அதை பற்றியெல்லாம் நான் சொல்லவில்லை. ஆனால் எல்லாமே ஒரு இரக்கத்தின் அடிப்படையிலே செய்யுங்கள். இரக்கம், நான் இரக்கம் பெற்றவன், ஆகவே நானும் இரக்கத்தை அள்ளி கொடுக்கிறேன், அள்ளி கொடுக்கிறேன், கிள்ளி கொடுக்கறதல்ல, அள்ளி கொடுக்கிறேன். ஏனென்றால் என்னுடைய தேவன் எப்படிப்பட்டவர்? எபேசில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அவர் இரக்கத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர், அவர் பெரிய பணக்காரர். நானும் பணக்காரனாவேன், நான் அவருடைய பிள்ளை அல்லவா, நானும் பணக்காரனாவேன். சகோதரர்களே, இந்த இரத்தம் அல்லது இந்த சரீரத்தை நாம் இப்பொழுது பிற்கப் போகிறோம். இது எப்படிப்பட்டது தெரியுமா? தயவுசெய்து இரக்கமில்லாதவர்களாக இருந்து கொண்டு இதில் பங்கு பெற வேண்டாம். ஆமாம், பிறரை மன்னிக்காமல் இருந்து இங்கே வந்திருப்பீர்கள் என்று சொன்னால், ஒரு கசப்போடு வந்திருப்பீர்கள் என்று சொன்னால், நான் மாட்டேன், முடியாது அப்படின்னு சொன்னால் நீங்கள் தயவுசெய்து இதில் பங்கெடுக்காதீங்க. ஏன்னு கேட்டால், இந்த இரத்தம், இந்த சரீரம் என்பது தன்னை குத்தினவர்களை கூட என்ன சொல்லப்பட்டது? மன்னித்த இரத்தம், இரக்கம் காண்பித்த இரத்தம். அல்லது அந்த 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 ஆண்டவர் சொன்ன லூக்கா 10ஆம் அதிகாரத்தில் சொன்ன அந்த மனுஷன் தன்னுடைய சொந்த காசை செலவு பண்ணி இரக்கம் பாராட்டினானுங்க. இரக்கம் பாராட்டினா சும்மாலாம் இல்லை, அதுக்கு செலவழிக்கணும். ஆமாம், செலவழிக்கணும். அப்படி செய்து இரக்கம் பாராட்டினது. அப்படி ஒருவேளை அப்படி இல்லை என்று சொன்னால் இந்த நேரத்தில் மனம் திரும்புங்கள். ஆண்டவரே, நான் கடின நெஞ்சுள்ளவனாக இருக்கிறேன், என்னை மாற்றுங்க அப்படின்னு சொல்லி